இட்லி கடை முருகன் பேங்காக்ல ஒரு பெரிய மல்டி கான்டினென்டல் ஹோட்டல்ல ஒரு பெரிய போஸ்ட விட்டுட்டு ஏன் சங்கராபுரத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல அவங்க அப்பாவோட இட்லி கடைக்கு வந்தாரு, அவர் இட்லி கடையை டேக் ஓவர் பண்ணங்காட்டி என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த இட்லி கடை படத்தோட ஒரு சின்ன பேஸ் லைன். இந்த இட்லி கடை ரிவ்யூ பாக்குறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஹாப்பி ஆயுத பூஜா அண்ட் அட்வான்ஸ் காந்தி ஜெயந்தி அண்ட் விஜயதசமி விசஸ் என் சைட்ல இருந்து எப்பவும் போல ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க ஜெயராமகிருஷ்ணன் பேசுறேன். குட்டி மெசேஜ். லைஃப்ல பொறுமை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்ம எடுக்கிற டெசிஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு முடிவு எடுக்கணும்னு சொல்லுவாங்க, அது எல்லாரும் கடைபிடிக்கிறது தான். பட் எடுத்த முடிவுல ஒரு குழப்பம் இருக்கா, நம்ம இந்த முடிவு எடுத்தது தப்பா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் என்னைக்குமே வரக்கூடாது. நம்ம எடுத்த முடிவு நம்ம மொராலிட்டி படி நம்ம எத்திக்கலா யோசிச்சு தான் கண்டிப்பா அந்த முடிவை எடுத்திருப்போம். சப்போஸ் அதுல ஃபியூச்சர்ல ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை ஒரு தப்பா நினைச்சு அதை நெக்ஸ்ட் டைம் திருத்திக்க தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு நம்ம எடுத்த முடிவு தப்புன்னு நினைக்க கூடாது. இட்லி கடை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலா கனெக்ட் ஆனது இந்த படத்தோட மியூசிக்கல் ஒர்க் தான். சவுண்ட் டிசைனாவே இந்த படம் ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணி விட்டுச்சு. எனக்கு என்னையே அறியாம நம்ம சோலே நம்ம கூட பேசுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இட்லி கடை படமும் எனக்குள்ள நானே நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டேன். இந்த படத்துல பெருசா ரொம்ப ராக்கெட் சயின்ஸ் மாதிரி யோசிக்க வைக்கிற மாதிரி விஷயமெல்லாம் இல்ல. ஒரு சின்ன கருத்தை ஒரு ஃபுல் படமா எடுத்து கொடுத்திருக்காரு தனுஷ். அது கண்டிப்பா வரவேற்கத்தக்கவை அண்ட் சிந்திக்க வேண்டியவை. அந்த ஒரு விஷயம் எல்லாத்துக்கூடயுமே நல்லா கனெக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன் இந்த படம் பார்க்கும்போது. ரெண்டாவது, இந்த படத்தோட ஆர்ட் டிசைன் ரொம்ப பெரிய செட் ஒர்க் எல்லாம் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளா சில இடங்கள் செட்டுன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாதான் தெரியும். அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கான செட் ஒர்க் எப்பவும் போல நம்ம ஆர்ட் டைரக்டர் ஜாக்கி இந்த படத்துக்கு கொடுத்திருக்காரு. சினிமாட்டோகிராஃபி கிரண், இதுக்கு முன்னாடி மைக்கேல், பேபி ஜான் அப்படின்னு 2 படத்துக்கு பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ரொம்பவே அந்த நேச்சுரல் சீன்ஸ் எல்லாம் சீனரி காட்டும் போது நல்லா பண்ணியிருக்காரு. குறிப்பா ஸ்டன் சீக்வன்ஸ்ல இவரோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா யூனிக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷ் குமார் எப்படி அசுரன்ல அப்படின்னு பிஜிஎம் போட்டாரோ, அந்த ஒரு பிஜிஎம் வச்சே வேற வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல படம் த்ரூ அவுட்டா அந்த பிஜிஎம் தான் அந்த படத்தோட கருவே அப்படிங்கிற மாதிரி அசுரன்ல ஒரு விதமான ஒரு பேக்ரவுண்ட் ட்ரை பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி இதுல ஒரு லிரிக்க வச்சு ஒரு புது விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்காரு. எனக்கெல்லாம் மியூசிக்கலா அந்த இதை பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. அந்த மியூசிக் கேட்கும்போது சீனுக்குமே அதை ஆப்டா புரிஞ்சு. இதுக்கப்புறம் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸுங்க, ராஜ்கிரண் சார் இவரை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லாம எப்படி மற்றவங்களை பத்தி நம்ம பேச முடியும். அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த இட்லி கடைக்கு சிவனேசன் அப்படிங்கிற கேரக்டர்ல ரொம்ப அழகா ஆத்மாத்தமா நடிச்சு கொடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு இட்லி கடைன்னு இல்லாம சிவனேசன் கூட படத்தோட டைட்டில் வச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு ஆப்டான ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை ராஜ்கிரண் சார் இந்த படத்துக்கு பண்ணி கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அம்மா கேரக்டர்ல நடிச்ச கீதா கைலாசம், ஃபினாமினல் ஒர்க். எனக்கு பர்சனலாவே அவங்களோட எல்லா படத்தோட அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். அண்ட் அவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே நிறைய படங்கள் பார்த்து நான் சர்ப்ரைஸ் ஆயிருக்கேன். இதுலயுமே ஒரு நல்ல ரோல். மூணாவது, நித்யா மேனன். எனக்கு ஏன் இவங்களை ட்ரோல் பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு சில ஆர்டிஸ்ட் தான் அந்த கேரக்டருக்குனே எழுதியிருப்பாங்க. அந்த கேரக்டரை தாண்டி இம்ப்ரோவைஸ் பண்ணி அவங்களோட கேரக்டர் வெளியே வரும். அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான் நித்யா மேனன் எல்லா படத்துலையுமே பண்ணிட்டு வந்திருக்காங்க. எனக்கு பர்சனலா பார்க்கும்போது அப்படிதான் ஃபீல் ஆகும். இந்த படத்துலயும் அதே மாதிரி தான் ஹியூமர்லாம் ஆன் பாயிண்ட் நச்சுன்னு அவங்க கேரக்டர்ல ஒர்க் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நியூட்ரல் பாயிண்ட்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் என்னன்னா இந்த படத்தோட ஆன்டகனிஸ்ட். அதாவது சிம்பிளுங்க, இந்த படத்திலேயே எடுத்துக்கோங்களேன், இந்த இட்லி கடையும் அவங்க அப்பா சிவனேசன் கேரக்டருக்கு பின்னாடி இருக்கிற அந்த கருப்புசாமி அப்படிங்கிற ஒரு கதையை எவ்வளோ ஆத்மாத்தமா என்னால் பார்க்க முடிஞ்சோ அந்த மாதிரி ஒரு டீட்டெயில் இந்த ஆன்டகனிஸ்ட் கேரக்டருக்கு யாருக்குமே கொடுக்கல. வெரி வெரி டிசப்பாயிண்டட். சத்யராஜ் சார் எவ்வளோ பெரிய ஆக்டர், நக்கலுக்கு ஃபேமஸான ஒரு ஆளு. ஓகே, நக்கல் அடிச்சாதான் அவர் நடிச்சிருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ரொம்ப நீட்டா ராஜா ராணி அப்படின்னு நிறைய படங்கள் கேரக்டர் ரோல் சூப்பராகவே பண்ணக்கூடிய ஆள் தான். பட் அந்த மாதிரி எடுத்து சொல்ற மாதிரி எந்த சீனுமே இல்லை. அந்த கேரக்டர் வேற யார் வேணாலும் பண்ணிருக்கலாம். அதே மாதிரி தான் அருண் விஜய் சார் பண்ண கேரக்டர் அஸ்வின்ங்கிற ஒரு கேரக்டர். சிம்பிளா சொல்ல போனா வில்லனே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டீரியோ டைப்பிக்கல் காலங்காலமா வில்லன் கிளீச்சே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஒரு பர்பஸே இல்லாத வில்லன் மாதிரி தான் 2 கேரக்டரையுமே போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சைட்ல இருக்கிற சாலினி பாண்டி எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஓகே, நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ஸ்கிரீன் ஸ்பேஸை கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி பார்த்திபன் சாரியுமே சரியா யூஸ் பண்ணல படத்துல. ஓகே, பில்டப்புக்காக ஒரே ஒரு சீன் இருக்கு, அந்த ஒரு சீனுக்காக இவரை த்ரூ அவுட் வர மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு எழுதுற மாதிரி தான் இருந்துச்சு. முக்கியமா சொல்ல போனா இந்த படத்தோட ரைட்டிங் தாங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ராயன், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், இட்லி கடை, இது மூணுமே பாத்தீங்கன்னா தொடர்ந்து பேக் டு பேக் டைரக்ட் பண்ண படம் தனுஷ். கொஞ்சம் ரைட்டிங்ல இன்னுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி எழுதியிருந்தா இந்த 3 படங்களுமே இன்னும் பெட்டர் வெர்ஷன் ஆஃப் பவர் பாண்டி மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வரவேற்பு வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த 3 படங்களுக்குமே இருக்கு. பட் அந்த ரைட்டிங்க்கு கொடுக்குற அந்த ஸ்பேஸை கொஞ்சம் குறைச்சிட்டாரு தனுஷ் இந்த 3 படத்துக்குமே. பட் இந்த படம் எதுல தப்பிச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னிங்கிறது கூட எனக்கு ஈஸியா கனெக்ட் ஆக முடிஞ்சு, உங்களுக்கும் அது கனெக்ட் ஆகும்னு நான் நம்புறேன். அது
முக்கியமா இந்த படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் வந்து கதைக்குள்ளேயே வந்து உள்ள வராங்க. ஸோ அந்த டைம் எடுக்கிறதுமே வந்து ஒரு படத்துல ஒரு நெகட்டிவா தான் நான் பாக்குறேன். ஸ்ட்ரைட்டா டைவ் இன் டு த பிளாட் அப்படிங்கிற மாதிரியே வந்து ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துக்குள்ளேயே வந்திருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன் இந்த படம் பார்க்கும்போது. இதை தாண்டி நான் சொல்ல மறந்த ஒரு ஆக்டர் யாருன்னா இளவரசு. அவர் நடிக்கிறாரா இல்ல அந்த படத்துல அப்படி ஒரு கேரக்டர் இருந்தா இப்படிதான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் இளவரசு சார்கிட்ட இருந்து. கண்ணுக்குட்டியை வச்செல்லாம் வந்து இந்த மாதிரி ரைடிங் தனுஷால பண்ண முடியுமாங்கிறது ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு படத்துல பார்க்கும்போது. அந்த கண்ணுக்குட்டியுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இந்த படத்துல அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஃபீல் பண்ண வச்சிட்டாரு டைரக்டர் தனுஷ். ஸோ இவ்வளவுதான் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அண்ட் என்னோட ஒப்பீனியன் இந்த படத்தை பத்தி. ஆக மொத்தத்துல இந்த இட்லி கடை படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 65 மார்க்ஸ் தாராளமா தருவாங்க. இட்லி கடை a soulful mainstream entertainer but it has its own flaws. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய், நான் வரேங்க.